ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்டிங் ஒர்க்கில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இன்றைக்கி பழைய பீரோவை இப்போ 1K ப்ரேமர் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெர்ஜரில் 1K ப்ரேமர் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா NC பட்டி வாங்கியிருக்கிறோம். இந்த பட்டியை வச்சு பழைய பீரோங்கிறதுனால நம்ம மட்டி அடிச்சோன்னே அங்கனங்கன்னா சொல்ல தெரியும். அதை ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கனையா நெளிஞ்சிருக்கும், அதை இந்த பட்டியை வச்சு நல்லா வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெட்டாலிக் அடிக்கிறதுனால என்ன செய்யலாம்னு வந்து பார்த்திங்கன்னா 220 mr ஷீட்டை போட்டு நல்லா வந்து அந்த லப்பத்தையும் தேய்ச்சிட்டு ஆவரேஜாகவும் இந்த 1K ப்ரேமருக்கு மேலே நம்ம இந்த மாதிரி வந்து தேய்ச்சிடணும். ஏன்னா மெட்டாலிக் அடிக்கிறதுனால வந்து எங்கன்னா ஒரு சின்ன பிசுறு இருந்தாலும் அப்படியே தெரியும் நண்பர்களே. அதனால் வந்து ஆவரேஜாக வந்து எமர் ஷீட் போடுறது நல்லது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நண்பர்களே, நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை ஹாலில் விட்டுக்கோங்க நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூலக்ஸில் பிரில்லியன்ட் ஒயிட் வாங்கிட்டு வந்துருக்குறோம். இது எனாமலு. இது வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரு இப்போ 400 ரூபாயில் வந்து கிடச்சிட்ருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா பீரோக்குள்ளே நம்ம அடிக்க போகிறோம். பீரோவுக்கு வெளியே தான் வந்து நம்ம மெட்டாலிக் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம எப்பயும் போல் டின்னர் மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்பர்சரில் ஊதும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். இப்படி நல்லா வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலுக்கு வச்சுக்கிறணும். இப்போ நம்ம கம்பர்சர் ஊதுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கீழே எதுவும் டஸ்ட் இருந்தால் முதல்ல வந்து நல்லா வந்து ஏற பிடிச்சி அந்த டஸ்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா மெட்டாலிக் நம்ம அடிக்கும் போது டஸ்ட் இருந்துச்சுன்னா நிறையா இருக்கும். அதனால் மெயினாக வந்து டஸ்ட் இருக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் அடிக்க ஆரம்பிக்க போகிறோம். நம்ம டூலக்ஸில் வாங்கின பிரில்லியன்ட் ஒயிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பீரோக்குள்ளே அடிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கோடு தான், குப்புன்னு எப்படி கவர் ஆகுதுன்னு பாருங்கள். இதோட ஏரியா கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு 120 ஸ்கொயர் ஃபீட் கவரேஜ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம உள்ளே ஒயிட் அடிக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம 1K ப்ரைமர் பண்ணலை. வெளியே மெட்டாலிக் பண்ணுறதுனால மெயினாக வந்து 1K ப்ரைமர் பண்ணியிருக்கிறோம். இப்போ நண்பர்களே நீங்கள் பார்க்கலாம் ஒரே கோட்டில் எப்படி அடைஞ்சு கொடுக்குதுன்னு பாருங்கள். இந்த ஒயிட்டு குப்புன்னு கவர் ஆகுது பாருங்க. அப்போ நம்மளுக்கு வேலையும் ஈஸி, உங்களுக்கு ஃபினிஷிங்காகவும் நம்மளுக்கு வந்து நம்ம அடிக்கக்கூடிய பீரோவாக இருந்தாலும் சரி, கதவு ஜன்னலாக இருந்தாலும் சரி பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் பெயிண்ட்டு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம உள்ளே ஃபுல்லாக பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே, இது வந்து எனாமல் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்து மேட் கிடையாது, எனாமலு. இப்போ பாருங்கள் ஒரு கோட்டில் எப்படி கவர் ஆகிருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே. இதை ஃபுல்லாக நம்ம இப்போ பண்ணி முடிக்க போகிறோம். முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்திருக்க மெட்டாலிக்கு. நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது மெட்டாலிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் கிரீன் வந்து இப்போ நம்ம வாங்கிட்டு வந்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் அடித்து பார்க்கும்போது பாருங்கள் செம்ம ஃபினிஷிங்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 லிட்டருக்கு உங்களுக்கு ஏரியா கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஏரியா கவரேஜ் கிடச்சிருக்கு நண்பர்களே.
நண்பர்களே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோட்டு ஃபினிஷிங் ஆகிருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கோட்லேயே எப்படி இருக்குன்னா செகண்ட் கோட்டு எப்படி ஃபினிஷிங்காக இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும். பெயிண்டர் நண்பர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ வந்து நம்ம செகண்ட் கோட்டு 6 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டோம். கன்னை ரொம்ப பக்கத்தில் வச்சு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் வந்து அலையாக இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 அடி டிஃப்ரென்ஸில் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் மெட்டாலிக்கு. இப்போ செகண்ட் கோட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக இருந்து பாருங்கள். இப்போ நம்ம இந்த எண்டுலேயே அதே மாதிரி பண்ணிடலாம். இப்போ நீங்கள் உள்ளே பார்க்கலாம், ஒரு போட்டு பெயிண்ட் கூட பட்டிருக்காது. செகண்ட் கோட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பீரோவை பார்க்கும்போது புதுசாக நம்ம வாங்கிட்டு வந்தது மாதிரியே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு நம்மளுக்கு இந்த மெட்டாலிக் லைஃப் கொடுக்கும். இதுக்கு மேலே வேணால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் தேவையில்லைன்னா அப்படியே விட்டுறலாம் நண்பர்களே. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட்டு நம்ம பண்ணி முடிச்சாச்சு. எப்படி ஃபினிஷிங்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மெயினாக வந்து பட்டி மெட்டாலிக் பெயிண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் ஒர்க் பண்ணுறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டுமே நம்ம சேனலில் இது வரைக்கும் வீடியோவாக போட்டுக்கிட்டுருக்கோம். நண்பர்களே, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவாக போட்டுக்கிட்டே இருப்போம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து உள்ளே வந்து பிரில்லியன்ட் ஒயிட் பண்ணியிருக்கோம், வெளியே மெட்டாலிக் பண்ணியிருக்கோம். ஃபினிஷிங் எப்படியா இருக்குன்னு பாருங்கள். இத்தனைக்கு இதில் வந்து ஒன்றும் கிளியர் ஊதாத போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லையும் ஹாலில் போட்டுக்கோங்க நண்பர்களே. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாமத்.